அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முதுகு தண்டு நெகிழ்வு தன்மையை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பகுதி 2. இந்த பகுதியிலுமே வந்து ஒரு 2 ஆசனம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பப்பி போஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவோம். அது சஷாங்க ஆசனம் மாதிரி வரும். அது வந்து பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து புஜங்காசனா, இங்கிலீஷ்ல வந்து கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ். இதில் வந்து வஜ்ராசனால உட்காந்துருக்கோம். ஒரு மூச்சு எடுத்துட்டு மூச்சு விடலாம். கை வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி முட்டி போடுறோம். முட்டி போட்டுட்டு நம்மளோட மார்பு பகுதியும் தாடையும் கொண்டு வந்து கீழே வைக்க போகிறோம். கால் வந்து இதே மாதிரி 90 டிகிரி இதே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. இந்த எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ்ல சில பேருக்கு வந்து நல்லா மார்பு பகுதி நல்லாவே இப்படி கீழே வந்துடும். கீழே வந்துட்டு தாடியை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் வரலன்னா அவங்க எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சு பண்ணலாம். ஆனால் கால்களை மட்டும் 90 டிகிரியில் வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த பப்பி போஸ்ன்னு சொல்லுவாங்க. சஷாங்க ஆசனால இந்த ஒரு வேரியேஷன். இதில் வந்து நிறைய டைம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முதுகு தண்டுக்கு வந்து நல்லாவே நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். இப்போ ஆசனம் 2 புஜங்க ஆசனா வந்து பண்ண போகிறோம். இந்த அப்படியே வந்து நம்ம கழுந்து படுத்துட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுலேயே வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல வந்து பேசிக்காக இருக்குது. இப்போ தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்காக கைகள் ரெண்டுமே வந்து இப்படி வச்சிடும். இப்படி வச்சுட்டு நல்லா வந்து தலையை பின்னோக்கி வந்து நம்ம பார்க்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுலேயே வந்து ஒரு வேறுபாடு இருக்கு. அதாவது முழுமையான புஜங்காசனம் நம்ம என்ன பண்றோம்னா மார்புக்கு இந்த பக்கவாட்டில் வந்து 2 கைகளுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மார்பை இழுத்து கை வந்து நல்லா எல்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு தோள்பட்டையை வந்து நல்லாவே விரிச்சிட்டு தலையை பின்னோக்கி வந்து வைக்க போறோம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். புஜங்காசனா செஞ்ச உடனே வந்து நம்ம வந்து சஷாங்காசனா பண்ணிடணும். வளர்த்திக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து எக்ஸ்டெண்டட் பப்பி போஸ் அதுவும் வந்து பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம கோப்ரா போஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்து புஜங்காசனா. இந்த புஜங்காசனில் வந்து நம்ம வேறுபாடுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம். யாருக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். கைகளுக்கு ஃபர்ஸ்ட் கீழே வச்சுட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் கைகள் முழுமையாக வந்து நல்லாவே எல்போ ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணுறதும் பண்ணிடலாம். ஆனால் இந்த புஜங்காசனம் செஞ்ச உடனே வந்து அந்த பாலாசனான்னு சொல்லக்கூடிய வந்து அந்த சைல்ட் போஸ் வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம இப்போ அந்த கவுண்டர் போஸ்ன்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அப்படி நம்ம பண்ணிட்டு விட்டுட்டோம்னா புஜங்காசனம் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா நம்ம இடுப்பு வலினால வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சோம். அதனால உடனே அந்த மாற்று ஆசனம்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சஷ்டாங்க ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து எந்த ஆசனா பண்ணிட்டு உடனே இந்த வேற என்ன ஆசனா பண்ணணும், கவுண்டர் போஸ் என்ன பண்ணணும்னு பண்ணிட்டோம்னா ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆசனங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.